மனோலாஸ் கோல் அடிச்சதுக்கப்புறம் பீட்டர் ட்ரூரி மைக்க புடிச்சு ஒரு வாக்கியத்த பேசுவான் பாருங்க தலைவன். அடடடடா! இன்னொரு பார்சிலோனா கப் ஐஸு. ஆல்ரெடி வந்து பார்சிலோனா லிவர்பூல் கிட்ட வாங்குன கப் ஐஸ பார்த்தோம். பயர்ன் மியூனிக்கோடது பார்த்தோம். இப்போ ரோமா கிட்ட கப் ஐஸ் வாங்குனத பார்க்க போறோம். மறுபடியும் சாம்பியன்ஸ் லீக்ல இந்த சம்பவம் நடக்குது. ஆனா என்ன 2018 நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் லெக்ல பார்சிலோனா கம்ஃபர்டபுளா 4-1 ஜெயிக்கிறானுங்க. என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கொடூரமா இல்லைனாலும் 4-1 ரோமா இந்த மேட்ச்ல ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல பாஸு. அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. செகண்ட் லெக் ஸ்டாடியோ ஒலிம்பிக்கோல நடக்குது. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரோமாவோட அல்ட்ராஸ் எல்லாம் கொடி கிட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்டேடியமே அதிர விட்டுட்டு இருக்கானுங்க. அதுலயே பார்சிலோனா வந்து கொஞ்சம் கருக்குன்னு ஆயிட்டானுங்க. மேட்சும் ஆரம்பிக்குது. பார்சிலோனா பிளேயர்ஸ் ஒரு குட்டி கருக்குல வேற இருக்கானுங்க. இந்த காரணத்தை யூஸ் பண்ணி ஜெக்கோ கிட்ட ஒரு லாங் பாலை போடுறானுங்க. நம்மால் என்ன பண்ணுவான்? லாங் பால் தலைவங்கிட்ட போனாலே பினிஷ் தானே. பினிஷ் பண்ணிட்டான். பினிஷ் பண்ண காரணத்தினால இப்போ ஓவரால் டைல 4-2 இருக்கு. இப்போவும் முடியாத காரியம்தான் ரோமாக்கு. இன்னும் 2 கோல் போடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா முக்குன்னு முக்குறானுங்க. ரோமானால ஒன்றும் முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் முடிவடைகிறது. இரண்டாவது ஹாஃப் ஆரம்பிக்கிறது. சுமார் 10 நிமிடங்கள் கடந்துவிட்ட நிலையில் ஜெரார்ட் பீக்கே என்ன பண்ணுறான்? ஈடன் ஜெக்கோவை கட்டி பிடிச்சி கீழே தள்ளிடுறான். இந்த காரணத்தினால ரெஃப்ரி பெனால்ட்டியை ரோமா கொடுக்குறாங்க. இந்த பெனால்ட்டியை எடுக்க வராப்புல அண்ணன் டேனியலே டி ராசி. அந்த சைடு நிற்கிறது மார்க் ஆண்ட்ரே டெர் ஸ்டேகன். இப்போ இருக்க டெர் ஸ்டேகன்லாம் கிடையாது. அப்போ வந்து அவன் வெடப்பு கீப்பரு. நம்ம ஆள் அவனையும் தாண்டி கோலை கன்வெர்ட் பண்ணுறாப்புல. இப்போ ஓவரால் டையி 4-3 மேட்ச் உச்சக்கட்ட விறுவிறுப்பு ஆயிடுச்சு. முக்கி முணங்கியாவது இன்னொரு கோலை போட்டோம்னா அடுத்தது நேராக சாம்பியன்ஸ் லீഗ് செமிஃபைனலுக்கு போயிடலாம். ஏன்னா அவே கோலு 1 அடிச்சிருக்காங்க ரோமா. இன்னும் ஒரு கோல் கூட அவேல பார்சிலோனா அடிக்கலை. 80 நிமிஷம் ஆகிப்போச்சு. ரோமா ஃபேன்ஸ்லாம் கதறானுங்க எப்படியாவது அவங்க டீம் ஒரு கோல் அடிக்கணும்னு. 82வது நிமிஷத்தில் ஒரு கார்னர் கிக்கு ரோமாவுக்கு கிடைக்கிது. செங்கீஸ் உண்டேர் வந்து கார்னர் கிக்கை எடுக்கிறான். எங்கிருந்து வந்தான், எப்படி வந்தான் யாருக்கும் தெரில. கோஸ்டாஸ் மனோலாஸ் வந்து நேராக ஒரு முட்டுறான். முட்டில் பால் பார்சிலோனா நெட்டை பிச்சுட்டு போயிருச்சு. இந்த காரணத்தினால இப்போ ஓவரால் டையி 4-4. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவே கோல்ஸ் அதிகமாக அடித்த காரணத்தினால பார்சிலோனாக்கு கப்பை அடித்து வெளியே அனுப்பிச்சிட்டு ரோமா செமிஃபைனல்ஸ் போயிட்டானுங்க. இதே மாதிரி ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து அடுத்த வருஷம் லிவர்பூல் கப்பை அடிப்பானுங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.